மேடம் வணக்கம். வணக்கம் சார். மேடம் ஒருத்தங்களுக்கு சுபகாரியம் தொடர்ந்து தடைபட்டுக்கிட்டே இருக்கு. திருமணம் கைகூடி வர்ற மாதிரி இருக்கு. ஆனா தள்ளி போகுது. இந்த மாதிரியான தடைகள் ஏன் வருது? அதிலிருந்து விலகி நம்மள காத்துக்கணும்னா எப்படிப்பட்ட பரிகாரங்கள் செய்யணும்? திருமண தடைக்கு முதல் காரணம் வம்ச விருத்தி தடையா இருந்தால் திருமண தடை நடக்கும். ஏன்னா, வம்ச விருத்தி தான் மெயினே. ஒரு திருமணம் அப்படிங்கிறதே வம்ச விருத்திக்காகத்தான். ஸோ வம்ச விருத்தி தடையாகுது அப்படின்னா, திருமணமும் தடையாகும். ஒரு சில ஜாதகங்களில் பார்த்தீங்கன்னா, எந்தவித தோஷமும் இருக்காது. கலத்திர தோஷம் இருக்காது, புத்திர தோஷம் இருக்காது, எதுவுமே இருக்காது. ஆனால் அந்த ஜாதகத்தினுடைய கிரக சேர்க்கைகளும் கிரக அமைப்புகளும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பித்ரு தோஷம் இருக்கக்கூடிய ஜாதகமாக இருக்கும். இல்லைன்னா குலதெய்வம் இல்லாத ஜாதகங்களாக இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய ஜாதகங்களில் வம்சவிருத்தி தோஷங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வம்சம் விருத்தி ஆவது தடையாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு கிரக அமைப்பு இருந்தால் நீங்கள் திருமண தடை வரும் பொழுது குலதெய்வ பிரார்த்தனைகளும் மற்றும் தெய்வ தோஷங்கள் இருந்தால் பிரம்மகத்தி தோஷமோ அல்லது தெய்வ குத்தங்களோ இந்த மாதிரியான தோஷங்களுக்கு பிராயச்சித்தங்கள் செய்வது விசேஷம். சக்தியோட நேயர்களுக்கு வணக்கம். இன்று டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி சனிக்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதற்கு முன்னதாக இந்த நாளினுடைய சிறப்பை தெரிந்து கொள்வோம். இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8 மணி வரையிலும் மற்றும் மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரையிலும். இன்றைய திதிகள் காலை 7:54 மணி வரையிலும் அமாவாசை, அதற்கு பின்பு பிரதமை திதி. இன்றைய நட்சத்திரங்கள் அதிகாலை 12:04 மணி வரையிலும் கேட்டை, அதற்கு பின்பு மூலம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அதிகாலை 12:04 மணி வரையிலும் பரணி, அதற்கு பின்பு கிருத்திகை. மேஷராசி அன்பர்களுக்கு இன்று கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. சந்திரன் இன்று சூரியனுடன் சேர்ந்து இன்றைய நாளில் மூல நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்வது ஒரு அமாவாசை திதி பகல் நேரம் வரைக்கும் அமைகிறது. இன்று முக்கிய முடிவுகளையும் முக்கிய வேலைகளையும் தவிர்க்கலாம். அலுவலக விஷயமாக புதிதாக ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவதோ அல்லது புதிய செயல்பாட்டுகளையோ இன்று தவிர்ப்பதும் நல்லது. மேஷராசி அன்பர்களுக்கு இன்று கனவுகள் நிறைவேறக்கூடிய நாளாக இருக்கும். மாலை நேரத்தில் இன்று உங்களுக்கு மன நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும். ரிஷபராசி அன்பர்கள், இன்று ரிஷபராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. கிருத்திகா ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திரன் அஷ்டமத்தில் இருப்பது சற்று மனக்குழப்பங்களை கொடுக்கும். இன்று கடன் கொடுப்பதோ கடன் வாங்குவதோ அல்லது பங்கு சந்தையின் முதலீடையோ தவிர்க்கலாம். குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் அவ்வப்போது வந்து போகும். ரோகிணி மற்றும் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சனிக்கிழமை பெருமாள் ஆலய வழிபாடு சிறந்தது. மார்கழி மாதத்தில் இன்று கிருத்திகா மற்றும் ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் கிருஷ்ணர் ஆலய வழிபாடை மேற்கொள்ளலாம். மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று நல்ல ஒரு மன நிறைவையும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய நாளாக அமைகிறது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் ஆசீர்வாதங்கள் இன்று உண்டு. மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று நல்ல தன லாபங்கள் நிறைந்த நாளாக இருக்கும். சந்திரனின் சஞ்சாரம் 7ஆம் இடத்தில் இருப்பது குரு சந்திர யோகத்தை கொடுக்கும். இன்று குலதெய்வ பிரார்த்தனை செய்வதும் மற்றும் தெய்வத்திற்கு இன்றைய நாளில் குறிப்பாக திருமண தடை விலகுவதற்கு குலதெய்வத்தை வணங்கலாம். கடகராசி அன்பர்கள், இன்று ராசிநாதன் சந்திரன் 6ஆம் இடத்தில் இருப்பது தன லாபத்தை கொடுக்கும். பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும். இன்று புனர்பூசம் மற்றும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக அமைகிறது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன குழப்பங்களும் தீரக்கூடியதாகவே இருக்கும். கடகராசி அன்பர்களுக்கு இன்று கடன் கேட்டவர்கள் சற்று யோசித்து கடன் வாங்குவது நல்லது. சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய நாளில் சந்திரனின் சஞ்சாரம் 5ஆம் இடத்தில் இருப்பது புத்திர பாக்கியம் வேண்டுபவர்களுக்கு இன்று ஆஞ்சநேயரையும் கருடனையும் வழிபாடு செய்ய இவர்களினுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறும். லாபத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அனுகூலமாக அமைகிறார்கள். சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று குடும்பத்தில் பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பினையை கொடுக்கும். தொலைந்து போன பொருட்கள் திரும்ப கிடைப்பது மற்றும்
பிரிந்து போனவர்கள் மீண்டும் ஒன்று சேர்வது இன்று சந்திரனின் சஞ்சாரத்தில் சாதகமான பலன்களையே கொடுக்கும். சிம்மராசி நேயர்களுக்கு ராசியில் கேது மற்றும் 7ஆம் இடத்தில் ராகு, 8ஆம் இடத்தில் சனி, இவற்றிற்கு மகம் மற்றும் பூரம் நட்சத்திரக்காரர்கள் இன்று சனிக்கிழமை நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு தீபமேற்றி வழிபாடுகள் செய்யலாம். இன்று கூட்டு தொழில் முயற்சிகள் மற்றும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகளுக்கு உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று சாதகமான பலன்கள் காத்திருக்கிறது. கன்னிராசி நேயர்களுக்கு இன்று நல்ல ஒரு உற்சாகமான நாளாகவே இருக்கும். கன்னிராசி அன்பர்களுக்கு குடும்ப சூழ்நிலைகளில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும். கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் இன்று நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம். கன்னிராசி அன்பர்களுக்கு 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான், 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் செவ்வாய் வேலை இடத்தில் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. இன்று பசுமாடுகளுக்கு உணவளிப்பதும் மற்றும் சனிக்கிழமையான இன்று நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை வணங்குவதும் நல்ல பலன்களை கொடுக்கும். துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லை. கொடுக்கல் வாங்கலில் நல்ல ஒரு திருப்தியான நிலை இருக்கும். சந்திரன் 3ஆம் இடத்திலையும் குரு 9ஆம் இடத்திலையும் இருப்பது குரு சந்திர யோகத்தை அமைத்து கொடுக்கும். துலாம் ராசி அன்பர்களுக்கு சுவாதி மற்றும் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவை கொடுக்கும். மேலும் இன்றைய நாளில் இவர்கள் ஆஞ்சநேயரினுடைய வழிபாடை செய்ய எண்ணங்கள் நிறைவேறும். துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று புதிய வியாபாரங்கள் மற்றும் வியாபார முயற்சிகள் கை கொடுக்கும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று எடுத்த காரியத்தில் வெற்றிகள் உண்டு. ராசியில் இருக்கக்கூடிய புதன் மற்றும் சுக்கிரனின் சஞ்சாரம் லக்ஷ்மி நாராயண யோகத்தை அமைத்து கொடுக்கும். பாக்கியத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இவர்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளையும் கொடுப்பார். இன்று விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய அனுஷம் மற்றும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு குரு பகவானின் அனுகிரகம் பரிபூரணமாக உண்டு. புதிய வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு அதற்கான நற்செய்திகள் காத்திருக்கிறது. தனுசு ராசி நேயர்களுக்கு பூராடம் மற்றும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மன அமைதி உண்டு. இன்று பல நாட்களுக்கு பிறகு குடும்பத்தில் பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள். கணவன் மனைவி ஒற்றுமையும் சிறப்பாக இருக்கும். பிள்ளைகளால் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். இன்று உத்திராடம் மற்றும் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளை பேறு வேண்டுபவர்களுக்கு அதற்கான நற்செய்திகளும் உண்டு. மகர ராசி அன்பர்களுக்கு இன்று 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் சந்திரனினால் சற்று தூக்கமின்மை இருக்கும். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் கடன் தொல்லை இருப்பவர்கள் மற்றும் கடன்காரர்களால் தொல்லைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இன்று நவகிரக வழிபாடு சிறந்தது. ஆஞ்சநேயர் ஆலயத்தில் ஸ்ரீராம ஜெயம் எழுதுவதும் மற்றும் ராமர் சன்னதிக்கு சென்று ஆஞ்சநேயரை வணங்குவதும் இந்த நல்ல பரிகாரமாக இருக்கும் இன்றைய கிரக நிலைகளுக்கு. இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இன்று புதிய நண்பர்களின் அறிமுகங்கள் கிடைக்கும். இந்த அறிமுகத்தால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு படி உயர்வையும் ஒரு சில மாற்றங்களையும் நீங்கள் பார்க்கலாம். கும்பராசி அன்பர்களுக்கு இன்று குடும்ப சூழ்நிலைகளில் நல்ல ஒரு மன அமைதி உண்டு. லாபத்தில் இருக்கக்கூடிய சூரியன் செவ்வாய் மற்றும் சந்திரனினால் அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள், அரசியலில் இருப்பவர்கள் மற்றும் அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருப்பவர்களுக்கு இன்று உங்களினுடைய உயர் அதிகாரிகளால் நன்மைகள் ஏற்படும். புதிய வியாபார தொடக்கங்கள் வெற்றியை தரும். பிள்ளைகளால் மனநிறைவு உண்டு. சந்திரன் லாபத்திலும் குரு 5ஆம் இடத்திலையும் இருப்பது இன்று கும்பராசி நேயர்களுக்கு நினைத்த காரியத்தை முடித்து கொடுக்கும். மீனராசி அன்பர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லை. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்களின் ஆசீர்வாதங்களை பெறலாம். பூமி சார்ந்த விஷயங்களில் இன்று நல்ல ஒரு வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பினையை தரும். மீனராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன நிறைவு உண்டு. இன்று பல நாட்களுக்கு பிறகு நீங்கள் நல்ல ஒரு நண்பரை சந்திப்பது, இந்த நண்பர்கள் மூலமாக வியாபார அபிவிருத்தி நடப்பது மனதிற்கு ஆறுதலை தரும். இன்றைய நாள் சனிக்கிழமை நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்ய இந்த நாள் நல்ல நாளாக இருக்கும். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.